இன்றைக்கி ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக் ரெசிபி பொட்டேட்டோ ரிங்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ரொம்ப நிறைய பொருளெல்லாம் தேவைப்படாது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதை செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு அனு கிரியேஷன்ஸ். பொட்டேட்டோ ரிங்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1 கப் ரவை வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். ரவை சேர்க்குறதுனால பொட்டேட்டோ ரிங்ஸ் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். அடுத்தது ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட நம்மளோட காரத்துக்கு தகுந்த அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். அடுத்தது 4 பூண்டு பல்லை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். அடுத்தது 1.5 கப் தண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுப்போம். தண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ரவையை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரவையை நல்லா வேக வச்சுக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரவையும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ரவை நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 4 உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து மசிச்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துப்போம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ உருளைக்கிழங்கையும் ரவையையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த பவுலில் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ இது கூட 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர் நல்லா திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். தண்ணியெல்லாம் இருந்துடக்கூடாது. அப்போ தான் ரிங்ஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா வரும். அதனால் நல்லா திக்காக இருக்கணும் இந்த பேட்டரை. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா பிணைஞ்சாச்சு. ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கலாம். இப்போ எண்ணெயும் சேர்த்து நல்லா பிணைஞ்சாச்சு. பாருங்கள், இப்போ பேட்டர் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ பொட்டேட்டோ ரிங்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேய்க்க போகிற இடத்துல நல்லா எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும். இந்த தேய்க்கிற கட்டையிலையும் கொஞ்சம் எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பேட்டர்லேருந்து கொஞ்சம் எடுத்து இங்கே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ தேய்ச்சிப்போம். ரொம்ப மெல்லிஸாக தேய்ச்சிடக்கூடாது, கொஞ்சம் திக்காக தேய்ச்சிக்கணும். அப்போ தான் ரிங்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா தேய்ச்சாச்சு. இங்கே நான் 2 சைஸ் கட்டர் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பெரிய சைஸ் கட்டரை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இதை செய்கிறதுக்கு கட்டர் தான் வேணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற டம்ளரோ இல்லை கிண்ணமோ எதை வேணாலும் வச்சு நம்ம அதை செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பெரிய கட்டர் வச்சு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கட் பண்ணிப்போம். அடுத்தது சின்ன சைஸ் கட்டர் வச்சு சென்டரில் ப்ரெஸ் பண்ணிப்போம். இப்போ எல்லா ரிங்ஸும் கட் பண்ணியாச்சு. இப்போ சுற்றி இருக்கிற அந்த மாவெல்லாம் நம்ம அப்படியே எடுத்துடலாம். எப்படி சூப்பராக எடுக்க வருது பாருங்கள்.
மாவு பதம் கரெக்டாக இருந்தால் தான் இந்த மாதிரி வரும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வராது. அதனால் மாவு பதம் கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ நான் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் எடுத்துடுறேன். பாருங்கள், நான் எல்லா இடத்துலையும் எடுத்துட்டேன். இப்போ அதே மாதிரி சென்டரில் இருக்கிறதையும் எடுத்துடலாம். சென்டரில் இருக்கிறத இப்படியே எடுக்க வரலன்னாக்கா ரிங்கை அப்படியே எடுத்துகிட்டு அடியில் ஒரு ப்ரெஸ் கொடுத்தோம்னா சென்டரில் இருக்கிறது வந்துடும். நமக்கு இப்போ ரிங் சூப்பராக கிடச்சிரும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடுறேன். இப்போ நான் இப்போ எல்லா ரிங்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயும் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ரிங்ஸை போட்டு பொரிச்சிடலாம். எல்லா ரிங்ஸையும் ஒன்றாவே போட்டு பொரிச்சிடலாம். நம்மளோட சேனலில் ஏற்கனவே பின்வீல் சமோசா, ரிங் சமோசா இதை மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதையும் மறக்காமல் பாருங்கள். இப்போ எல்லா ரிங்ஸையும் போட்டாச்சு. இதை மீடியம் ஹீட்டில் வச்சு நிதானமாக வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வேகும். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. அப்படியே பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுப்போம். பாருங்கள், ரிங் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ எல்லா ரிங்ஸையும் எடுத்தாச்சு. பொட்டேட்டோ ரிங்ஸ் நமக்கு இப்போது ரொம்ப சூப்பராக, ரொம்ப சிம்பிளாக, அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நல்ல கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.